எல்லாரும் மேல பாருங்க. யாருப்பா அது? நான் இங்க இருந்து கீழே குதிச்சு சாக போறேன். என் சாவுக்கு என்ன லவ் பண்ணி ஏமாத்தின ஸ்வேதா தான் காரணம். நான் செத்ததுக்கு அப்புறம் அவளுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுத்துருங்க. டேய் கீழ இறங்குடா. நான் அந்த பொண்ணு கிட்ட பேசி உங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து வைக்கிறேன்டா. கீழ இறங்குடா ஃபர்ஸ்ட். இல்லடா, அவ நான் சாவறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் என் கூட சேர மாட்டேன்னு சொல்லிட்டா. என்ன செத்து போக சொல்லிட்டா. இதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. என்னை யாரும் தடுக்காதீங்க, நான் சாக போறேன். பாரியா? தம்பி வேண்டாம், நான் சொல்றத கேளு. இங்க பாருங்க, கிட்ட வராதீங்க. வந்தீங்கன்னா கீழே குதிச்சிருவேன். ஏய், நான் உன் நல்லதுக்கு தான்டா சொல்றேன். நான் சொல்றது கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேளு. என்ன சொல்ல போறீங்க? நான் சாகாம திருந்தி வாழணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. என்ன ஒருத்தி ஏமாத்திட்டா. என் மனசு எவ்வளவு வலிக்குதுன்னு தெரியுமா? அவ கால்ல விழுந்து கெஞ்சுற, கொஞ்சம் கூட இறக்கம் காட்ட மாட்டா. என்ன மேடம், என்ன பார்த்தா உங்களுக்கு காமெடியா இருக்கா? சரி, நீ குதி. உனக்கு குதிக்கணும்னா குதி. ஆனா ஹைட் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த ஹைட்ல இருந்து குதிச்சா நீ சாகலாம் மாட்ட. என்ன, இங்க இருந்து குதிச்சா உயிரெல்லாம் போகாது. கை கால் வேணா உடையும், வலி உயிர் போகும். ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனா கூட கையும் காலையும் முறிச்சு கட்டு போட்டு விட்டுருவாங்க. வாழ்நாள் முழுக்க நடப்படமா வாழ வேண்டி வரும். சரி, அதுக்கு மேல உன் இஷ்டம் தான். குதி. ஆனா ஒண்ணு தம்பி, நம்மள வேண்டான்னு சொன்ன ஒருத்தவங்களுக்காக உயிரை விடுற பாத்தியா? பெரிய ஆள் தான் நீ. குதிக்கலையா நீனோ? சீக்கிரம் குதி, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நீ வாழ்றப்பவே உன்னை கழட்டி விட்டவ நீ செத்ததுக்கு அப்புறம் உன்னை பத்தி யோசிப்பாளா? மேடம் என்ன சொல்றாரு கேக்குறாரு பாரு. நீ சாக கூடாது தம்பி, நீ வாழ்ந்து காட்டணும். உன் லவ் எவ்வளவு உண்மையா இருந்திருந்தா அவளுக்காக உயிரை விட துணிஞ்சிருப்ப. நீ வாழ்ந்து அவளை பொறாமப்பட வைக்கணும். இப்படி ஒருத்தனை மிஸ் பண்ணிட்டோமேனா அவ ஃபீல் பண்ணணும். கிட்ட வராதீங்க மேடம், கீழே குதிச்சிருவேன். வாழ்ந்து ஜெயிக்க போறியா இல்ல செத்து தோக்க போறியா? மேடம் மேடம், என்ன விட்டுறாதீங்க மேடம், நான் வாழணும் மேடம்.